வணக்கம் அன்பு நண்பர்களே. மகா பெரியவாவின் அருள் அமுதத்தில் நனைவோம். ஜெகத்குரு மகா பெரியவர் அனைத்தும் அறிந்தவராய் இருந்தாலும் சில நேரங்கள்ல பீடிகைகள் போட்டு கேள்விகள் கேட்டு சுவாரஸ்யமான சில நாடகங்கள் நடத்தி ஞானத்தை சுத்தி இருக்கவங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு முறை மகா பெரியவரை பார்க்க ஒரு உபன்யாசகர் வந்தாரு. அவரு சுந்தரகாண்டத்தை 100வது உபன்யாசம் பண்ண போறோம் அப்படிங்கிற பெருமையோடையும் அதற்கான பத்திரிகையும் எடுத்துக்கிட்டு மகா பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தாரு. பத்திரிகையை எடுத்து கொண்டு போய் அவர் பாதத்துல வச்சு நமஸ்காரம் பண்றாரு. மகா பெரியவர் அந்த பத்திரிகையை எடுத்து பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன செய்ய போற அப்படிங்கிறாரு. அந்த உபன்யாசகருக்கு மனசுல ஒரு எண்ணம், அதான் பத்திரிகையிலேயே போட்டிருக்கே சுந்தரகாண்டம் 100வது உபன்யாசம், அப்புறையே மகா பெரியவா கேக்குறா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுல இன்னொரு காரணமும் மகா பெரியவர் மனசுல இருந்தது. சுந்தரகாண்டம்னு பெரிதா போடாம 100வது உபன்யாசகத்தை இன்னாரு செய்யறார் அப்படிங்கறத பெருசா போட்டுட்டு சுந்தரகாண்டம்ங்கிறத சின்ன எழுத்துல போட்டிருந்தாங்க. அதத்தான் சூசகமா சொல்றாரோ அப்படிங்கறத அந்த உபன்யாசகர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ மகா பெரியவர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கேட்டாரு. 100 தடவை சுந்தரகாண்டம் சொன்ன உங்ககிட்ட தான் கேட்கணும், ஆஞ்சநேயர் அசோகவனத்துல எந்த மரத்து மேல உட்கார்ந்துட்டு சீதையை தேடினார் தெரியுமோ அப்படின்னாரு. அந்த உபன்யாசகர் மரத்துக்கு பேரா, அசோகவனத்துல போய் மரங்கள்ல தேடினார்னு தானே நமக்கு தெரியும், அந்த மரத்துக்கு பேரா, எந்த மரத்துல உட்கார்ந்து தேடினார் அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு. பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் பாக்குறாரு மகா பெரியவர். எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ பளிச்சுன்னு சொல்றாரு மகா பெரியவர், அது பேரு சிம்சுபா மரம். அசோகவனத்துல என்னென்ன மாதிரியான விருட்சம் எல்லாம் இருந்துச்சுன்னு வால்மீகி விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. காஞ்சனீம் சிம்சிபா மேகாம் ததர்ஷ ஹனுமான் கபி. அது மட்டும் இல்ல, இந்த சிம்சுபா மரத்தின் மேல இருந்து ஏன் அவர் பார்த்தாரு, அதை விட உயரமான நிறைய மரங்கள் இருந்துச்சே, ஏன் இந்த மரத்து மேல ஏறி நின்று அவர் பார்க்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வியும் கேட்கிறாரு. அந்த உபன்யாசகருக்கு உண்டு இல்லைன்னு ஆயிடுச்சு. அடடா, இவ்வளவு விஷயம் இருக்காதுல்ல, இதுல 100 உபன்யாசம் வேற இந்த சுந்தரகாண்டத்துல நம்ம பண்ணிட்டோமே, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அப்படின்னு ஒரு எண்ணம். சாஷ்டாங்கமா பணிஞ்சு பெரியவா சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ மகா பெரியவர் சொல்றாரு, அந்த சிம்சுபா மரத்தோட இலை கிளை பட்டை எல்லாம் ஸ்வர்ணமயமா இருந்ததா வால்மீகி சொல்றார். சரி, ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவர்? காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம். தன்னோட உடம்பு தங்கம் மாதிரி தகதகன்னு ஜொலிக்கிறவர். அத்தனை வானரங்கள்ல தங்கமயமான உடம்பு வாய்க்க பெற்றவர் ஹனுமான். அப்படியா பட்டவர் ஒரு பச்சை இல்ல வேற நிறத்துல இருக்கிற மரத்துல போய் உட்கார்ந்துண்டா எல்லாரு கண்ணிலையும் பட்டுருவார். அதனால தங்கம் நிறத்துல இருக்கிற இந்த சிம்சுபா மரத்துல இருந்து சீதையை தேடினார். பச்சோந்திங்கிற ஜந்து எந்த மரத்துல இருக்கோ அந்த நிறத்துல மாறிக்கும். மிலிட்டரியில இப்பவும் ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் செடி கொடி மலைன்னு எதிரிகளை ஏமாற்றும் விதமா தன்னோட கலர் தொப்பி கவசம் மூஞ்சியில வரணும்னு போட்டுக்கிறாளே, அதெல்லாம் கேமோஃபிளான்ஸ் தானே. சுந்தரகாண்டத்துல 10,000 வருடங்களுக்கு முன்னாடியே ஹனுமான் இந்த கேமோஃபிளான்ஸ் பண்ணிருக்காரு. இது உனக்கு தெரியணும், இதை நீ நிறைய பேருக்கு சொல்லணும். நம்ம புராணம் இதிகாசம் எல்லாம் வெறும் புழுகு மூட்டை இல்ல, அதை புரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு இல்லதானே தவிர அதை பண்ணுன பெரியவா எல்லாம் ரொம்ப அறிவானவா அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு. அதோட விட்டுறாம இன்னும் 1000 பிரவசனம் பண்ணி பரமசேமமா இருப்ப அப்படின்னு நிறைவு பண்ணார். அவருடைய ஆணவத்துக்கு ஒரு சாட்டையடி கொடுத்ததோடு மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாத சுந்தரகாண்டத்துல ஒரு பகுதியையும் சொல்லி இறுதியா அவருக்கு ஆசீர்வாதமும் பண்ணி அமிச்சாரு மகா பெரியவர். இன்னொரு அற்புதமான ஒரு ஞான நாடகத்தை பெரியவா ஒரு தடவை நிகழ்த்தினாரு. 1974 காஞ்சியில மகா பெரியவரை அப்பைய குப்புசாமிங்கிறவர் சந்திச்சாரு. அப்போ மகா பெரியவர் அவர்கிட்ட சொல்றாரு, ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரிய அதற்கான சமஸ்கிருத உரைகளோட தமிழ் இந்தி ஆங்கில பொருள் விளக்கம் மற்றும் அதன் பிரயோகம் இவைகளுடன் எந்திரம் முதலான தகவல்களுடன் பிரசுரம் பண்ணணும். இப்பதான் நீ ரிட்டையர் ஆயிட்டியே, இதை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டளையை சிறமேற்கொண்டு குப்புசாமி ஒரு வழியாக இந்தி தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்ப முடிச்சாரு. அதை முடிச்சு மகா பெரியவர்கிட்ட கொடுக்கும்போது மகா பெரியவர் அதெல்லாம் பார்த்துட்டு, சரி, இந்த புத்தகத்துல காமாட்சி, மீனாட்சி, அகிலாண்டேஸ்வரி, லலித திரிபுர சுந்தரி, ஆதிசங்கரர், ஸ்ரீ சக்கரம் இவைகளோட படங்களை வரிசையா போடணும். குறிப்பா லலித திரிபுர சுந்தரியோட படமும் ஸ்ரீ சக்கரத்தோட படமும் மந்திர சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ அதே மாதிரி வர்ணங்கள்ல அதே மாதிரி வரையணும் அப்படின்னு சொன்னாரு.
அப்போ குப்புசாமிக்கு மனசுல எண்ணம், பெரியவா நம்மளை சோதிக்கிறாரே, இவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்னு மனசுல ஒரு கலக்கம் ஏற்படும் போது மகா பெரியவா வாய்மொழியா சொல்றாரு, பயப்படாம போ, அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா, எந்த சந்தேகம் வந்தாலும் இங்க வா அப்படின்னு தெம்பூட்டி அனுப்பி வச்சாரு. மீண்டும் திருச்சிக்கு திரும்பிய குப்புசாமி அங்க ஸ்ரீவித்யா பத்தின ரகசியங்களை அறிந்த பல சாஸ்திர வித்வான்கள் கிட்டையும் ஓவியர்கள் கிட்டையும் போய் உதவி கேட்கிறாரு. மகா பெரியவா உத்தரவை ஏத்துக்கிட்டு ஒரு பிரபலமான ஓவியர் வந்து லலித திரிபுர சுந்தரியோட ஓவியத்தையும் ஸ்ரீ சக்கரத்தோட படங்களையும் வரைகிறாரு. சாஸ்திரங்கள்ல என்னென்ன கோடுகள், எங்கெங்கே முக்கோணங்கள், எங்கெங்கே கமலங்கள், எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன வர்ணம், எந்தெந்த பாகங்கள்ல என்னென்ன வர்ணம் போடணும் அப்படிங்கறத சரியா அவர் வரைகிறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவியர் திரிபுர சுந்தரியோட படத்தையும் ஸ்ரீ சக்கரத்தோட படத்தையும் கொடுக்கிறாரு. திரிபுர சுந்தரியோட படத்துல கண்ணை மட்டும் திறக்காம பெரியவா ஆணையிட்டதுக்கு அப்புறம் கண்களை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படங்களை குப்புசாமிட்ட கொடுத்து விடுறாரு. அடுத்த நாளே இந்த 2 படங்களையும் எடுத்துக்கொண்டு குப்புசாமி காஞ்சிக்கு வர்றாரு. அவர் வந்த நேரம் மகா பெரியவர் நடுநாயகமா உட்கார்ந்திருக்க, அங்கே அவரை சுற்றி வேத பரிபாலன சபையின் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க நிறைய வேத பண்டிதர்கள் தங்களுக்குள்ள தர்க்கம் செய்து கொண்டு சந்தேகங்களை விவாதிச்சு விடை கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அங்க பெரியவாள் எனும் ஞானமூர்த்தி எதுவும் தெரியாதவன் மாதிரி அங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சும்மா பார்த்துக்கிட்டு அவங்க செய்யற தர்க்கங்களை கேட்டுக்கிட்டு சந்தேகம் கேட்கும் போது மட்டும் பதில் சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அப்போ குப்புசாமி ஸ்ரீ சக்கரத்தோட படத்தையும் திரிபுர சுந்தரியோட படத்தையும் கொண்டு போய் கொடுக்கிறாரு. மகா பெரியவர் லலித திரிபுர சுந்தரியோட படத்தை பார்த்துட்டு படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு, கண்களை திறக்கலான்னு உத்தரவு கொடுக்கிறாரு. அதற்கு பிறகு ஸ்ரீ சக்கரத்தோட படத்தை ரொம்ப ஆழ்ந்து உற்று நோக்க ஆரம்பித்தார். ஏன்னா ஸ்ரீ சக்கரம்ங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அபூர்வ அதிசயமான அற்புதமான ஒரு படைப்பு. அதனால அவர் சிரத்தை எடுத்துக்கிட்டு அந்த படத்தை பாக்குறாரு. சிறிது நேரம் பார்த்துட்டு சொல்றாரு, அம்பாள் படம் நல்லா இருக்கு, ஸ்ரீ சக்கரத்துல 3 வளையங்களுக்கும் கோணங்களுக்கும் நடுவே ஏன் வெள்ளையா விட்டுட்டாரு அப்படின்னு பெரியவா கேட்டாரு. அங்க இருக்கிற வேத பண்டிதர்கள் அத்தனை பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல என்ன வர்ணம் வரும், ஏன் அந்த இடத்துல வெள்ளையா விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பெரியவா ஆரம்பிச்ச விளையாட்டுக்கு அவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நுணுக்கமான விளையாட்டுக்கு மகா பெரியவர் உடனே மற்ற வேத சாஸ்திரிகளையும் உபன்யாசகரையும் ஸ்ரீமடத்துக்கு வர வச்சாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ வித்யை சம்பந்தப்பட்ட சில நூட்களையும் கொண்டு வர சொன்னாரு. எல்லா வித்வான்கள் கிட்டையும் ஸ்ரீ சக்கரத்தோட படத்தை காமிச்சு ஸ்ரீ சக்கரத்தில் திரிவலயத்துக்கும் 43 கோணங்களுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கு, இந்த இடைவெளிக்கு ஏதாவது வர்ணம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. முக்கால்வாசி பேருக்கு எதுவும் புரியல, சிலருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சிலர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, பொதுவாக அந்த பாகத்திற்கு எந்த வர்ணமும் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகா பெரியவர் ருத்ர சியாமலம் அப்படிங்கிற புத்தகத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த புத்தகத்தை கொண்டு வர சொல்லிட்டு 20 நிமிடங்கள் அதை அப்படியே வாசிச்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு பக்கமாவும். ஆனா அந்த புத்தகத்திலையும் அதை பத்தின தெளிவா எதுவும் குறிப்பிடப்படல. உடனே மகா பெரியவா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அந்த பாகம் ஆகாயத்தை குறிக்கலாம், அதனால அதுக்கு வர்ணம் இல்ல போல இருக்கு, அப்படி எந்த வர்ணத்தையும் கொடுக்காம ஒரு விட்ட காரணத்தினால வெள்ளை காகிதத்துல வரையும் போது அந்த பாகத்துக்கு இயல்பாவே வெண்மை நிறம் கிடைச்சு போகுது. ஆனா உண்மையா அந்த பாகத்துக்கு கிடைக்க வேண்டிய வர்ணம் தான் போய் சேரணும் அப்படிங்கறத சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு, பாக்கி இருக்க எல்லா கோணங்கள், திரிவலயம், திரிரேகை எல்லாத்துக்கும் வர்ணம் இருக்கு. ஸ்ரீ சக்கரம் முழுவதும் அம்பாள் தான் இருக்காங்க, அங்கங்கே ஒரு தேவதை இருக்காங்க. ஆனா இந்த இடைவெளியில ஒரு தேவதையும் இல்ல. எங்கெங்க தேவதைகள் இருக்கின்றதோ அந்தந்த தேவதைகளுக்கு ஏற்றாற் போல நாம் வண்ணம் கொடுக்கிறோம். இந்த இடைவெளியில எந்த தேவதையும் இல்ல. ஆனா அம்பாளுடைய வர்ணம் ஸ்ரீ சக்கரத்துல ஹிரண்ய வர்ணம் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடைவெளியில அம்பாலே இருக்கிறதா கருதி நாம தங்க வர்ணம் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அங்க இருக்கிற வித்வான்கள் எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, மகா ஞானேஸ்வரனான பெரியவா ரொம்ப சரியா தீர்ப்பு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஆமோதிக்கிறாங்க. இப்படி நுணுக்கமான விஷயங்கள்ல ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி அந்த சிறிய விஷயத்தை பற்றி அதுவரை யாரும் கவனம் கொள்ளாமல் இருந்தாலும் அதை உணரும்படி செய்து அதுல உள்ள சூட்சுமத்தை பலருக்கும் அறிவிக்கக்கூடிய நாடகத்தை மகா பெரியவா செய்து ஞானத்தையும் கொடுக்கிறாரு.
ஒரு முறை கும்பகோணத்துல இருந்து ஒரு டாக்டர் தம்பதி தங்கள் மகனுடன் மகா பெரியவரை பார்க்க காஞ்சிபுரம் வந்துகிட்டு இருந்தாங்க. செங்கல்பட்டு வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டு அப்புறம் வேறு வாகனத்துல காஞ்சிபுரம் வர்றதா அவங்க திட்டம். ரயில்ல வந்துகிட்டு இருக்கும் போது டிக்கெட் பரிசோதகர் வந்தாரு. டிக்கெட் பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது டாக்டரோட மகனுக்கு அரை டிக்கெட் எடுத்திருப்பது தெரிய வந்துச்சு. பையனை பார்த்துட்டு, இவன் உருவத்தை பார்த்தா முழு டிக்கெட்ல எடுத்திருக்கணும், சரி மீதி காசை கொடுங்க டிக்கெட் தர்றேன் அப்படின்னு சொல்லவும் டாக்டருக்கு கோவம் வந்துருச்சு. அவன் சின்ன பையன் தாங்க, அரை டிக்கெட் போதும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. பரிசோதகர் ஒத்துக்கவே இல்லை. இது வாக்குவாதமாகி சண்டையில போய் முடிந்தது. ஒரு கட்டத்துல பரிசோதகர் வெறுத்து போய் வேறுபட்டிக்கு போயிட்டாரு. இந்த தம்பதி ஒரு வழியா காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தாங்க. காஞ்சிபுரத்துல மகா பெரியவரை தரிசிக்க ஏராளமானவங்க வரிசையில நின்றுருந்தாங்க. இந்த தம்பதியும் வரிசையில இணைஞ்சாங்க. அவங்களோட முறை வந்ததும் பெரியவாள்கிட்ட, பெரியவா என் மகனுக்கு உபநயனம் பண்ணணும், அதுக்கு அனுகிரகம் செய்யணும், எந்த தேதியில பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. மகா பெரியவர் வந்து, மடத்து சாஸ்திரிய போய் நான் சொன்னேன்னு பாரு, அவர் நாள் குறிச்சு தருவாரு, அந்த நாள்லயே நடத்திரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ டாக்டர் மகா பெரியவரை வணங்கிட்டு நகர முற்படும் போது மகா பெரியவர் கை காட்டி அவரை நிறுத்துறாரு. நீ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு. டாக்டரும் மகிழ்ச்சியோட தலையசைச்சிட்டு சாஸ்திரிய பார்க்க போறாரு. நல்ல நாள் குறிச்சு வாங்கிட்டு டாக்டர் குடும்பத்தினர் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் போய் அம்பாளையும் பார்த்துட்டு திரும்பவும் பெரியவர்கிட்ட வர்றாங்க. பெரியவா நான் நாள் குறிச்சு வாங்கிட்டேன், ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகா பெரியவர் சொல்றாரு, அது இருக்கட்டும், ஊருக்கு போகும்போது நீ மறக்காம ஒன்னு செய்யணும், செய்வியா அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்க பெரியவா, நீங்க சொல்லுவதை செய்ய சித்தமா இருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்லவும், ஒண்ணுமில்ல, நீ ஊருக்கு போறச்ச ரயில்ல உன் பையனுக்கு முழு டிக்கெட் எடுத்துட்டு பிரயாணம் பண்ணு. அரசாங்கத்தை ஏமாத்த கூடாது, நீ படிச்சு டாக்டரா இருக்க, நாமளும் அவமானப்படக்கூடாது, ரயில்வே துறைக்கும் உதவி பண்ணணும், புரிஞ்சுதா? நல்லபடியா உபநயனம் நடத்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த டாக்டருக்கு ரயில்ல நடந்த விவகாரம் எப்படி இவரோட ஞான திருஷ்டிக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஆச்சரியப்படல. ஏன்னா அவர் பரபிரம்ம சுரூபம்னு தெரியும். மகா பெரியவர் நடந்ததையும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் நல்லபடியா ஊரு போய் சேரணும், ஊருக்கு போகும்போதும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட திவ்ய திருஷ்டியை வெளிப்படுத்தி அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்காரு. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.